வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். அதாவது பிப்ரவரி 18ஆம் தேதி மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆச்சு, அதோட பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறி இருக்கா, இல்ல அதே லெவல்ல இருக்கான்னு. ஸோ இதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போறோம்னா, நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இதை அது மட்டும் இல்லாம நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டான்னு சொல்லியிருக்கு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா, ஏற்கனவே இருக்கிறதுக்கான, அதாவது ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கிற பக்கெட் ஆர்டர்ஸ், அதாவது பல்க்கான ஆர்டர்ஸ் வந்து ஏற்கனவே போட்டு வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எந்த பிரைசிங்ல இருக்கு? இப்ப நம்ம பேங்க் நிஃப்டில பார்த்தோம்னா, நாளைக்கான பிரைசிங் வந்து எங்க இருக்குன்னா 49,000 49,500லேருந்து தான் நமக்கு வந்து அதிகமான பிரைஸ் இருக்கு. அப்போ மார்க்கெட் இங்க போகுமா? இல்ல மேல வருமா? இதோட அனாலிசிஸும், அதுக்கப்புறம் நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு. இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ வச்சு நம்ம வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல எந்தெந்த பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம். அண்ட் மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆகும்போது நம்ம எப்படி வந்து நம்மளோட லாஸ மினிமைஸ் பண்றது? அப்படிங்கிற மாரி அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டெய்லி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ட்ரேடிங் சம்மந்தமான மத்த வீடியோ, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றது? அதே மாரி ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் எப்படி ட்ரேட் பண்றது? இந்த மாரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து முதல்ல வந்து எல்&டில வந்து லாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த லாஸ வந்து இன்னைக்கு நிஃப்டில வந்து ரெக்கவர் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. அண்ட் அவர் கமெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த மாரி உங்களோட ட்ரேடிங் எப்படி இந்த மாரி உங்க ட்ரேடிங் எப்படி போகுதுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ தட் நான் நான் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறத என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நேத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 49,500ம் 48,500க்குள்ள தான் மார்க்கெட் நிக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனா ஆனா கண்டிப்பா இந்த 49ம் 48க்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா 49,000 தான் இருக்கு. ஆனா மார்க்கெட் இந்த 49,000 தாண்டி போகவே மாட்டேங்குது. இப்ப பார்த்தீங்கன்னா 49,000 அந்த இதுக்குள்ள என்டர் ஆனதுக்கப்புறம், பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணா, ஹையஸ்ட் மூவ்மெண்ட்டே நமக்கு பார்த்தோம்னா 300 பாயிண்ட் தான். அப்போ ஆவரேஜ் மூவ்மெண்ட்ன்னு பார்த்தோம்னா, ஒரு 150 பாயிண்ட் தான் நமக்கு வந்து இந்த 49,000க்கு மேலயும், 49,000க்கு கீழயும் நடந்திருக்கு. ஏன் வந்து பேங்க் நிஃப்டி இங்கேயே சுத்திட்டு இருக்கு? அப்படிங்கிறதுக்கு நமக்கு ரீசன் என்னன்னா, பேங்க் நிஃப்டில நம்மளோட பேங்க் எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கு. அதாவது சில பேங்க் வந்து ப்ராஃபிட் ஆகும். நமக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமான பேங்க்ஸ் வந்தீங்கன்னா 5 தான் நம்ம பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு. ஸோ ஒண்ணு வந்து எஸ்பிஐ, அடுத்து ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, கொடாக் மஹேந்திரா, அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ. ஸோ இந்த 5 பேங்க்கும் தான் ஒரு பேங்க் நிஃப்டில முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அப்போ நேத்தைய மார்க்கெட் போகும்போது இந்த 5ல எதுக்கான இம்பார்ட்டன்ட்டான ஒரு இது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ இவங்களுக்கு தான் மார்க்கெட் ஷேர் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் இந்த மார்க்கெட் ஷேர் அதிகமா இருக்க 2 பேங்க் வந்து டவுன்ஃபால் ஆயிருக்கு. அதே மாரி ஆக்சிஸ் பேங்க் ரொம்ப ஒரு 6 மாசமா கீழ விழுந்துட்டு இருக்கு. அந்த பேங்க் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆக இப்ப ட்ரை பண்ணிருக்கு. ஸோ நீங்க ஆக்சிஸ் பேங்க் வந்து லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா, மார்க்கெட் ஒரு 25% டவுன்ஃபால் ஆயி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, கொடாக் மஹேந்திரா இது 3 எவ்வளவு இன்கிரீஸ் ஆச்சோ, அதுக்கு டவுன் சைடு ஆப்போசிட்டா மார்க்கெட் என்ன ஆயிருந்திருக்குன்னா, கீழ மூவ் ஆயிருந்திருக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான். கோடாக் மஹேந்திரா நீங்க வந்து பார்க்கலாம். 18 பாயிண்ட்ஸ் மேல போயிருந்திருக்கே அப்படின்னு. ஆனா கோடாக் மஹேந்திராவோட மார்க்கெட் கேப்பிட்டல் வந்து ரொம்ப கம்மி. அப்படிங்கிறனால இந்த 18 பாயிண்ட்ஸ் மேல போனது பெரிய இம்பாக்ட் இல்ல. ஸோ நீங்க பெர்சன்டேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மேல எவ்வளோ பெர்சன்டேஜ் போயிருக்கும். மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 1.4% போயிருக்கு. ஆனா டவுன்ஃபால் ஆனது உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 0.8% டவுன் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது மேல எவ்வளோ போயிருக்கோ, அதுக்கான டவுன்ஃபால் கீழ ஏற்கனவே இருந்திருக்கு. ஸோ, இந்த வெயிட்டேஜும் ஈக்குவலான மார்க்கெட் கேப்பிட்டல்னால, நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி மேலயும் போகல, கீழயும் போகல. இது நல்ல விஷயமான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தளவு நல்ல விஷயம் தான். ஏன்னா, நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு எக்கானமிய வந்து சொல்லும். ஸோ, இந்தியன் எக்கானமி டவுன்ஃபால் ஆகுதுங்கிற மாரி ஒரு பெரிய டாக் இருக்கு. காரணங்கள் என்னன்னா, நெறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு லாஸ் போகும். மார்க்கெட் வந்து டவுன் சைட் போச்சுன்னா. ஏன்னா, இன்வெஸ்ட் பண்ணவங்க யாருமே வந்து செல்லிங்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட் கீழ போகும் 3 மந்த்ஸ்ல அப்படின்னு சொல்லி ஷார்ட் பொசிஷன்ஸ் எடுத்து வச்சிருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா, லாங் டெர்ம் வந்து எல்லா ஸ்டாக்கோட வேல்யூஸுமே இன்கிரீஸ் ஆகுங்கிற ஒரு பிம்பம் இருக்கிறனால, பெரும்பாலுமான இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, லாங் பொசிஷன்ஸ் தான் எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அப்பன்னா மார்க்கெட் ஒரு லாங் டெர்ம்ல மேல போகும்னு.
அப்போ அவங்களுக்கெல்லாம் லாஸ் ஆகும். ரீட்டெய்லர்ஸ், இன்ட்ராடே அவங்களுக்கெல்லாம் அதுல கம்மி லாஸ் தான். ஸோ அப்படிங்கிறனால இந்தியன் எக்கானமி டவுன்ஃபால் ஆயிட்டு இருக்குங்கிற மாரி. அப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி இந்த மாரி இருந்தது நல்லது தான். ஏன்னா டவுன்ஃபால் ஆகாம மேல போனது நல்லது தான். ஸோ பேங்க் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் கொஞ்சம் வாலடைலிட்டிக்கு அதிகமா இருக்கும். அதனால நம்ம வந்து மார்க்கெட்ட தொடுறதே இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவர் ரொம்ப முக்கியமானது. அதே நமக்கு சொல்லிரும் மார்க்கெட் வந்து எப்படி இருக்க போதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவர் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, 9:15க்கு மார்க்கெட் ஆரம்பிச்சுச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆயிட்டு, அதுக்கப்புறம் பையர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயி புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் புஷ் பண்ண ட்ரை பண்ணாலுமே என்ன ஆயிருந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேல போகல. இந்த புஷ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பொசிஷன் மேல போகாதனால, நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பையர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல செல்லர்ஸ் அளவுக்கு அப்படின்னு. திருப்பியும் மார்க்கெட் பாருங்க, மறுபடியும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சு. அண்ட் டவுன்ஃபால் ஆயிட்டு திருப்பியும் மார்க்கெட் வந்து இந்த 49,000க்குள்ளேயே மார்க்கெட் வந்து மூவ் ஆயிட்டு இருந்திருக்கு. அப்போ அப்போ இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட் கம்ப்ளீட்டா. ஸோ எனக்கு தெரிஞ்சு 10:30க்கு மேலேயே மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா சைட்வேஸ். ஸோ நீங்க வந்து ஒரு 1 மினிட் கேண்டில்ல வச்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நம்ம பொசிஷன் எடுத்திருக்கலாம் அப்படின்னா, சின்ன சின்ன ட்ரேட்ஸ் நீங்க எடுக்க முடியும். ஏன்னா நமக்கு வந்து வாலடைலிட்டி கம்மியா தான் இருந்திருக்கு. பாயிண்ட்ஸோட மூவ்மெண்ட்ஸ் வந்து கம்மியா இருந்திருக்கு. நீங்க ஆப்ஷன்ஸ்ல நேத்து நான் வந்து பேங்க் நிஃப்டிய பார்க்கவே இல்ல. ட்ரேடிங் சமயத்துல. ஸோ அதாவது ட்ரேடிங்க்கான ஒரு பொசிஷனா நான் பார்க்கவே இல்ல. நார்மலா சார்ட் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து நிஃப்டில தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நிஃப்டி தான் வாலடைலிட்டி கொஞ்சம் அதிகம் பேங்க் நிஃப்டிய விட. ஸோ அதனால நான் எப்போ யூசுவலா நிஃப்டில தான் பண்ணுவேன். பேங்க் நிஃப்டில இல்ல. அண்ட் பேங்க் நிஃப்டில நேத்தோட பொசிஷன் பார்க்கும்போது, நமக்கு வந்து கொஞ்சம் சைட்வேஸ் மார்க்கெட் தான். அதனால நம்ம நம்ம வந்து பெரிய பொசிஷன்ஸ் இங்க எடுத்திருக்க முடியாது. அதாவது லாங் டெர்ம் பொசிஷன்ஸ். நீங்க இந்த ஒரு சப்போஸ் நமக்கு இப்போ ஒரு 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ கிராஸ் ஆயிருக்கு. அங்கருந்து நமக்கு பொசிஷன் எங்க பிளாக் பண்ணியிருக்கலாம்னா, ஒரு 1 1/4 வரைக்கும் எடுத்திருந்திருக்கலாம். அண்ட் ஸோ இது வந்து நம்மளோட எங்கெங்க ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்னு. ஆனா, இப்ப நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பேங்க் நிஃப்டில நேத்தோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க. உங்களுக்கு வந்து அட் த மனி வந்து 49,300ல இருந்துச்சு நேத்து. ஸோ, அங்கருந்து 49,000க்கு வர்றதுக்கான முயற்சி இருந்திருக்குமா? அப்டின்னா ஆமா. ஏன்னா, இங்க வந்து புட்டோட வால்யூம் தான் ரொம்ப அதிகம். நான் இன்னொரு விஷயம், நான் வந்து உங்களுக்கு சொன்னேன்ல, பேங்க் நிஃப்டில வாலடைலிட்டி கம்மி, நிஃப்டில வாலடைலிட்டி அதிகம்னு. இத நான் சிம்பிளா சொல்றேன். இத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளானது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா தான். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டில அதிகமான ஒரு குவான்டிட்டி எவ்வளோனா 12,00,000. ஆனா, அதுக்கு சம்மந்தமான நமக்கு வந்து நிஃப்டில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிஃப்டில லோவஸ்ட் குவான்டிட்டியே 21,00,000 இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல. நான் அட் த மனிக்கு பக்கத்துல எடுக்கிறேன். ஸோ, நீங்க அட் த மனில பார்த்தீங்கன்னாலும் 17,00,000. ஸோ, நிஃப்டில வந்து லோவஸ்ட் குவான்டிட்டி தான். அங்க பேங்க் நிஃப்டில வந்து ஹையஸ்ட் குவான்டிட்டி. ஸோ, அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, பேங்க் நிஃப்டில வாலடைலிட்டி கம்மி நிஃப்டிய கம்பேர் பண்ணும்போது. பட் வாலடைலிட்டி கம்மிங்கிறனால சம்டைம்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் பெட்டரா வொர்க் ஆகும். ஏன்னா, நிஃப்டில வந்து நெறைய எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மென்ட்ஸும், டிஐஐ இன்வெஸ்ட்மென்ட்டும் போறனால, பிரைஸ் ஆக்ஷன் ஒபே பண்றதே இல்ல நிஃப்டி. கடந்த ஒரு 3 வாரமா சுத்தமா இல்ல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ஒண்ணு, மார்க்கெட் நடக்கிறது ஒண்ணு. அந்த பிரைஸ் ஆக்ஷனோ, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ எப்ப வேணாலும் அது பிரேக் ஆகலாங்கிற மாரி இருக்கு. அப்ப நம்ம பேங்க் நிஃப்டில நாளைக்கு பார்த்தோம் அப்டின்னா, எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குன்னா 49,000த்துலயும் அண்ட் லாங் போகும்போது பார்த்தீங்கன்னா 49,500லயும். அப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு கொஞ்சம் மேல புஷ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நம்ம ஓஏ சேஞ்ச் அப்டின்னு நமக்கு பார்த்தோம்னா, எஸ். ஸோ 49,000த்துக்கு ஃபால் ஆயி அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆறதுக்கான சான்சஸ் தான் நமக்கு நெறையா இருக்கு. ஸோ 49,000 தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்தளவு நமக்கு 49,000 போனா அதிகபட்சம் 49,500. ஸோ நான் இங்க இருக்க சப்போர்ட்ட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த 49,000 இருக்க சப்போர்ட்டையும் அண்ட் 49 சப்போர்ட்டையும். இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்டின்னா, நமக்கு வந்து பாருங்க, நான் என்ன சொன்னேன்னா 49 நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்கும்போது, இந்த 49ல ஒரு பெரிய சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் சம்டைம்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகி இந்த 49 48,900 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால 49,900 போறதுக்கும் நமக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. ஸோ, கண்டிப்பா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல போயிட்டு 49,000த்துல ஒரு
ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்கும். கொஞ்சம் டெஸ்ட் பண்றதா இருந்தா, அந்த 49,900 வரைக்கும் போகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க போயிருக்கு பாருங்க. இந்த மாரி. அப்போ மார்க்கெட் இங்கேருந்து டவுன்ஃபால் ஆயி, சம்டைம்ஸ் இந்த மேல ஒரு பொசிஷன் எடுத்து 49,900 வரைக்கும் போயிட்டு, அங்கருந்து ரீகெயின் ஆயி, திருப்பி 49,500 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா சொல்றேன். பேங்க் நிஃப்டில கொஞ்சம் வாலட்டிலிட்டி வந்து 500 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா, 49,500 நாளைக்கு தொடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா, ஏன்னா பேங்க் நிஃப்டி கடந்த ஒரு 3 நாளாவே 300 பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட்ஸ் நடக்குது. அப்ப 49,000லேருந்து ஒரு டவுன் சைடு ஒரு 100 பாயிண்ட், மேல போனா ஒரு 300 பாயிண்ட்ஸ்னா 49,300 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் தான் நமக்கு பேங்க் நிஃப்டில இருக்கு. ஸோ இதுதான் என்னோட அனாலிசிஸ் அண்ட் பிரெடிக்ஷன். ஏன்னா, இது வந்து பிரைஸ் ஆக்ஷன் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்திருக்கோம். ஆவரேஜ் மூவ்மென்ட் பெர் டே பார்க்குறோம். அதாவது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவா மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 3 நாளா 300 பாயிண்ட்ஸ், 400 பாயிண்ட் தான் மூவ் ஆகுது. அப்படிங்கும்போது அதிகபட்சம் டோட்டல் வால்யூமே வந்து 300 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆயிருக்கு. அப்போ 49,000லிருந்து மார்க்கெட் எவ்வளோ வரைக்கும் போகலாம் அப்படின்னா 49,300, 49,400. ஆனா மார்க்கெட் டுவர்ட்ஸ் அப்சைட் தான் பாயிண்ட் ஆகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. நம்மளோட கால் அண்ட் புட் வந்து பாருங்க இங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல போனீங்கன்னா, புட் வந்து ட்ரிக்கர் ஆகும். ஸோ காலும் ஈக்குவலான குவான்டிட்டி தான். அப்போ இங்கிருந்து டவுன் சைட் போகும்போது, ஏன் வந்து இத தாண்டி கீழ போகும் அப்படின்னு சொன்னேன்னா, ஏன்னா இங்க வந்து கால் ஆப்ஷன்ஸும் அதிகமா இருக்கு. புட் மட்டும் இல்ல, கால் ஆப்ஷன்ஸும் இருக்கு. அப்ப அந்த கால் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கறனால, மார்க்கெட்ட டவுன் சைட் புஷ் பண்ணும். ஆனா 49,900 போனா, புட் ஆப்ஷன்ஸ் தான் அதிகமா இருக்கு. அதாவது புட்டோட ஆர்டர்ஸ். அப்படிங்கிறனால மார்க்கெட் இங்கருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ இது நமக்கு 49,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா தெரிஞ்சாலும், எவ்வளோ எவ்வளோ அது ஸ்ட்ராங் சப்போர்ட்டோ அவ்வளோ அவ்வளோ வீக்கா இருக்கு. ஏன் அப்படின்னா, காலும், புட்டும் ஈக்குவல் ரேஷியோல ஆல்மோஸ்ட் இருக்கறனால, அது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா தெரிஞ்சாலும், அது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்ல. அங்கிருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ, எப்போ வந்து அந்த ஒரு பொசிஷன், அந்த ஒரு பிரைஸ் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும்னா, இந்த மாரி டிஃபரன்ஸ் இருக்கணும். ஒரு கால் இருக்குன்னா, அதுக்கு ஹால்ஃப் ஆவது புட் இருக்கணும். ஆனா, இந்த இடத்துல பாருங்க 49,000த்துல கால் அண்ட் புட் ஈக்குவலா இருக்கு. அப்போ அது ஈக்குவலா இருக்கறனால, மார்க்கெட் வந்து அந்த இடத்துலருந்து ஒரு டெசிஷன் பாயிண்ட் மாரி மேலயும் போலாம், கீழயும் போலாம். அப்படிங்கிறனால 49,000 ஒரு கிரிட்டிக்கலான பாயிண்ட். அங்கிருந்து மார்க்கெட் கண்டிப்பா மேல போகும், கண்டிப்பா கீழ போகும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த 49,000 அதாவது பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு, இந்த 49,000 வந்து நாளைய மார்க்கெட் பொறுத்தளவு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். இதுலுக்கு அப்புறம் நீங்க ட்ரேட் எடுக்கிறது நல்லது. ஸோ நீங்க 49,000த்துலருந்து கீழ போகுதா, இல்ல 49லேருந்து மேல போகுதாங்கிறத பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கிறது தான் நமக்கு நல்லது. பேங்க் நிஃப்டில நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தா. ஸோ இதான் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு, இல்ல நான் சொன்னது ஏதாவது கரெக்ஷன் நீங்க பண்ணணும், இல்ல வேற ஏதாவது இன்னொரு பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன், இல்ல நீங்க ஏதாவது புதுசா ஒண்ணு பார்த்துருக்கீங்க, கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னோ, இல்ல பிரைஸ் ஆக்ஷனோ, இல்ல ஒரு புது சப்போர்ட் அண்ட் லெவலோ இருக்குன்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் பயனுள்ளதா இருக்கும், மத்தவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். அதே மாரி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம். நாளைக்கு ட்ரேட்க்கு ஆல் தி பெஸ்ட்.